ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 28. அகன்று விரிந்த ஆலமரம், அதன் அடியினில் போடப்பட்ட பெரிய சிமெண்ட் மேடை, அதுதான் அந்த ஊர் மக்களின் நீதிமன்றம். தலைக்கட்டு என்று சொல்லப்படும் கிராம பெரிய மனிதர்கள் 6 பேர் அதில் வந்து அமர்ந்தனர். அவர்களில் ஒருவர் அடுத்தவரிடம் வினவினார். ஏப்பா சாமித்துறை, தலைக்கட்டில் 7 பேரில் ஒரு ஆள் குறையுதே. வீராசாமி எப்படிப்பா பஞ்சாயத்தில் உட்காருவாப்புல? பஞ்சாயத்தே அவர் வீட்டு பிரச்சனைக்கு தானே கூடியிருக்குது. வீராசாமி ஊர் பெரிய மனிதர். பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லும் தலைக்கட்டுகளில் அவரும் ஒருவர். இன்று அவர் பஞ்சாயத்து மேடையில் அமர முடியாது. பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லும் 7 பேரில் யார் ஒருவர் குடும்பத்து பிரச்சனை பஞ்சாயத்துக்கு வருகிறதோ அவர்களது தீர்ப்பு அவர்கள் குடும்பத்துக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் வழி வழியாய் கையாளும் நடைமுறைகளில் இதுவும் ஒன்று. அன்றைய பஞ்சாயத்தில் வீராசாமிக்கு பதிலாக தற்காலிகமாக அவரது பங்காளிகளில் ஒருவர் வந்து அமர்ந்தார். எப்பா யாரு மேல பாப்புறாது? பரந்தாமனும் கார்மேகவனனும் மல்லிகாவும் செல்வியும் முன்னே நகர்ந்து வந்து நின்றனர். இவங்க குடும்பத்து ஆளுக வந்திருக்காங்களாப்பா? அவர்கள் குடும்பத்தினரும் முன்னே வந்து தலை குனிந்து நின்றனர். ஓரமாய் ஒரு கட்டை வண்டியில் மேல் அமர்ந்து நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரிஹரனுக்கு எல்லாமே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. அது இரவு நேரம். எல்லோரும் சாப்பிட்டு விட்டு வந்து அமர்ந்திருந்தனர். விவசாயம் சார்ந்த கிராமப்புறங்கள் கடைபிடிக்கும் வழக்கம் இது. பகல் பொழுதெல்லாம் பாடுபடும் விவசாய பெருமக்களின் வேலை கெடாமல் பகல் பூராவும் பாடுபட்டவர்கள் வீடு வந்து வெந்நீர் வைத்து குளித்து பசிக்கு உணவு உண்டு அதன் பின்னர் நிச்சிந்தையாய் வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் அமர்வார்கள். சிறுவர் முதல் பெண்கள் வரை அனைவரும் கலந்து கொள்வது இதன் மற்றொரு சிறப்பு. ஆண்கள் மட்டும் முடிவு செய்யாமல் பெண்களின் கருத்தையும் கேட்டு முடிவு செய்வது கிராமத்து பஞ்சாயத்தின் தலையாய அம்சம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்க தனக்கு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து ஹரிஹரனுக்கு பரம சந்தோஷம். காலையில் வீராசாமி உறுதியாய் கூறியதும் அவர் வீடே அமைதியாகிவிட்டது. வீட்டுக்கு வாழ வர பொம்பளைக அந்த வீட்டு பிறந்த பொம்பளைகளுக்கு பெத்த தாயா இருக்கணும். அதை விட்டு போட்டு அவங்களே எதிரி கையில் பிடிச்சி கொடுக்க துணிஞ்சா வீடு விளங்குமா? இல்லை இந்த நாடுதான் விளங்குமா? இன்னைக்கு வீட்டு விஷயம் வெளியே வரக்கூடாது, வீட்டு பொம்பளைங்க பஞ்சாயத்தில் நிற்கக்கூடாதுன்னு நான் மறைச்சேன்னா நாளைக்கு இந்த கதை அடுத்தவங்க வீட்லேயும் நடக்கும். தலைக்கட்டு பரம்பரையில் பிறந்து பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்கிற ஒரு பெரிய மனுஷனில் நானும் ஒருத்தனாக இருந்துட்டு இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். மல்லிகாவும் செல்வியும் உறைந்து போனார்கள். பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் இதை கேள்விப்பட்டால் அடித்தே கொன்று விடுவார்கள் என்பது புரிந்தவர்களாய் திகில் அடைந்தார்கள். உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும். ஹரிஹரன் எழுந்து கை குவித்து விடைபெற போனான். வீராசாமி அவனை தடுத்தார். என்ன தம்பி? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உங்கள் பொண்ணை பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். போயிட்டு வரேன். நாளை இருக்கு தம்பி உங்கள் நியாயம். வீட்டுக்கு வந்த புள்ள விருந்து சாப்பிடாம போகிறதா? அதுக்கு நாங்கள் விட்டுருவோமா? நீங்கள் இன்னைக்கு இங்கே தங்கி இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு போகலாம். நாளைக்கா? ஆமாம் தம்பி, ராத்திரி பஞ்சாயத்து கூடுது. அதில் நீங்களும் சாட்சி சொல்ல வரணுமில்ல? அது சரி, ஆதாயம் இல்லாத செட்டியார் ஆற்றுல இறங்குவாரா என்ன? என் மாமனுக்கு என்னை மாட்டி வைக்க பலமாக சாட்சி வேணுமில்ல? செல்வி மனதிற்குள் மாமனாரை திட்டி தீர்த்தாள். பரமா, நீ இங்கேயே இருடா. தம்பி கிளம்புற வரைக்கும் தம்பிக்கு நீ தான் சேக்காளி. தம்பிக்கு உன் மேலே தான் ரொம்ப பிரியம் போல. கூட்டிகிட்டு போய் நம்ம மெத்த ரூமில் தங்க வை. அங்கே குளிக்கிற ரூம் இருக்குது. வெண்ணி தண்ணியை அங்கேயே கொண்டு வர சொல்கிறேன். தம்பி குளிச்சுட்டு காலப்பலகாரம் சாப்பிட கீழே வரட்டும். யாபுள்ள கனகம் காதில் விழுந்துதா? நான் பார்த்துக்கிறேன் மச்சான். மகள் வந்து விட்ட நிம்மதியில் கனகவள்ளி மச்சான் என்று அழைத்துவிட வீராசாமி புலகாங்கிதம் அடைந்தார். இந்த மனுஷனுக்கு கால நேரமே தெரியாது. நான் தான் ஒரு கூத்துறேன். வாய் தவறி ஒரு வார்த்தை மச்சான்னு சொல்லி வச்சேன்னா நானும் தெரிஞ்ச பெரிய மனுஷன் இந்த பார்வையை பார்த்து தொலைக்கணும். கன்றாவி. கனகவள்ளி வேலை இருப்பது போல் சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். பரமன் ஹரிஹரனை மாடிக்கு அழைத்து சென்றான். முற்றத்தின் பின்பக்க வராண்டாவில் வீட்டுக்குள் மாடி செல்ல படிக்கட்டுகள் இருந்தன. மாடியில் நீண்ட ஹால். அதன் கடைசியில் ஒரு பெரிய அறை. அதில் கட்டில் மெத்தையெல்லாம் இருந்தது. அந்த ஹாலின் மையத்தில் ஒரு கதவு திறந்தால் மிகப்பெரிய பறந்து விரிந்த மொட்டை மாடி. அதன் சுவரோரமாய் வரிசையாய் வைக்கப்பட்டிருந்த தொட்டி பூச்செடிகள். மொட்டை மாடியின் கடைசியில் பாத்ரூம் கட்டப்பட்டிருந்தது. எங்க நான் வந்து ரொம்ப வருஷமாச்சு என்றான் பரமன்.
ஒய்? இது சுமித்ராவோட ரூம். அவள் வந்தால் தங்குவா, மற்ற நாளில் மூடி இருக்கும். இந்த குளிக்கிற ரூம் கூட அவளுக்காக கட்டினது தான். இந்த ரோஜா செடியெல்லாம் அவள் தான் வளர்க்குறா போல. ஓ, ஐ சி. ஹரிஹரன் ஆசையுடன் அந்த ரோஜா செடிகளை பார்த்தான். அதன் ஒவ்வொரு பூவிலும் சுமித்ராவின் முகம் தெரிந்தது. வன்மையான மனிதர்கள் மத்தியில் பிறந்த மென்மையான பூ. ஹரிஹரன் பாத்ரூமை திறந்து பார்த்தான். அட்டாச்டு லெட்டின் வசதியுடன் இருந்தது. குழாயை திறந்து பார்த்தான். தண்ணீர் கொட்டியது. மாமா வீட்டில் போர் போட்டிருக்கு. குழாயில் தண்ணி வரும். எங்கள் வீட்லேயும் இது போல தான். வீட்டுக்குள்ளேயே எல்லாம் இருக்கும். நாளைக்கு சுமித்ரா வந்து வாழ போகிற வீடு இல்லை. ஆமாம், சுமித்ரா பரமனோட வீட்டில் தானே போய் வாழ்வா. இந்த ஹரிஹரனோட வந்து அவன் வீட்லேயா வாழ்வா? அதுதான் கனவாக்கி போயிடுச்சே. எனக்கு குளிர்ந்த தண்ணியே போதும். எதுக்கு வெந்நீர்? அது சரி, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த புள்ள புது தண்ணி ஒத்துக்காமா காய்ச்சல் கீது வந்தா என் வீட்டு மனுஷனுக்கு யார் பதில் சொல்கிறது? குரல் கேட்டு திரும்பினார்கள். இடுப்பில் தண்ணீர் பானையுடன் வந்து கொண்டிருந்தாள் கனகவள்ளி. வாட் இஸ் திஸ்? சுடு தண்ணி. எப்படி இறக்கி வைத்த? பரமன் ஒரு கை கொடுத்து இறக்கி வைத்தான். ஹரிஹரன் பானை நீரை தொட்டு பார்த்தான். எற்று கையை உதறிக்கொண்டான். நீர் கொதித்தது. ஏன் தம்பி, சுடுதண்ணின்னு சொன்ன பின்னாலையும் தொட்டு பார்த்தீங்க? கை தாங்குமா? பட் உங்கள் இடுப்பு எப்படி தாங்குது? எங்களுக்கு இது பழக்கம் தம்பி, அவள் இலகுவாய் கூறினாள். அதிசயப்பட்டு போனான் ஹரிஹரன். கனகவள்ளி கீழே இறங்கி போய்விட்டாள். ஹரிஹரன் கீழே இறங்க போனான். என்ன வேணும்? பரமன் வினவினான். ஏன் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்தாரேன். காரில் பின் சீட்டில் இருக்கு. ஹரிஹரன் கார் சாவியை கொடுத்தான். பரமன் வாங்கி கொண்டு கீழே இறங்கினான். கார் கதவை திறந்து ஹரிஹரனின் பேக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்தவனிடம் ஒரு ஆள் ஓடி வந்தான். அண்ணா, ரைஸ் மில்லுக்கு நெல் மூட்டை லாரியில் வந்து இறங்கிட்டு இருக்குண்ணே. பொருடா, வரேன். பரமன் சுற்றும் முற்றும் பார்த்தான். தலைப்பின்னலை பிரித்து விட்டு கொண்டு குளிப்பதற்காக வீட்டின் பின்பக்கம் சென்று கொண்டிருந்த சுமித்ரா அவன் கண்ணில் பட்டாள். சுமித்ரா. என்னவாம்மா? மெத்த ரூமில் உன் ஸ்நேகித பிள்ளையோட அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட இந்த பேக்கை கொடுத்துரு. நான் அவசரமாக ரைஸ் மில் வரைக்கும் போகணும். மாமா தாட்டா வந்துருவேன்னு சொல்லு. அவள் பதிலுக்காக காத்திராமல் பையை அவள் கையில் கொடுத்துவிட்டு அவன் வாசலில் இறங்கி மறைந்தான். சுமித்ரா மனதில் படபடப்பை உணர்ந்தாள். நேற்று தோட்டத்தில் சந்தித்த தனிமை மீண்டும் வாய்த்திருக்கிறது. அவளே எதிர்பாராமல் அவனுடன் தனியே பேச சில நிமிடங்கள். அவள் படியேறினாள். மொட்டை மாடியில் நின்று கொண்டு ஒரு ரோஜாவை பறித்து முகர்ந்து கொண்டிருந்த ஹரிஹரன் கொலுசு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். சுமித்ரா வந்து கொண்டிருந்தாள். விரித்து விட்டிருந்த முடியை அவசரமாய் கொண்டையிட்டிருந்தாள். அது அவிழ்ந்து தொங்கியது. நீண்ட கருங்கூந்தலுடன் அவன் அருகே வந்து நின்றவளை ஆழ்ந்து பார்த்தான். அவள் முகம் வாடி இருந்தது. அவன் பார்வையை தயங்காமல் எதிர்கொண்டது அவள் பார்வை. இனி எப்போது பார்க்க முடியுமோ என்ற தவிப்போடு அவன் விழியோடு விழி உறவாட அசையாமல் நின்றாள் அவள். ஹரிஹரன் தன் கையில் இருந்த ரோஜாவை அவளிடம் நீட்டினான். அவள் தயங்காமல் வாங்கி கொண்டாள். அவன் பார்வை அவளை துளைத்தது. அவள் அருகே நெருங்கினான் அவன். அவள் மெதுவாய் பின்னால் நகர்ந்தாள். இருவரும் மாடி ஹாலுக்குள் வந்துவிட்டனர். என் மேல இறக்கமா? ஹரிஹரன் வினவினான். இல்லை, என் மேல தான் இறக்கும். அவள் கண்களில் கண்ணீர் தழும்பியது. ஏன், நான் உன்னை என்ன கொடுமை செஞ்சேன்? நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தவளோட வாழ்க்கையில் ஒரு நாளை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க. அந்த ஒரு நாளில் ஒரு வினாடியாவது எல்லாமே என்னன்னா, உன்னோட கழிச்ச அந்த ஒரு நாளே எனக்கு போதும். என் வழியில் நான் போயிடுறேன். அது பின்னால் உன் வழியில் குறுக்கிடவே மாட்டேன். நான் எப்படி போனா என்னன்னு நினச்சிட்டீங்க, அப்படித்தானே? என் முகத்தை பார்த்து சொல்லு சுமி. என்னால் அப்படி நினைக்க முடியுமா? நான் சந்தித்த பொண்ணுங்கள்லேயே முதல் சந்திப்பில் என் மனசை திருடுனவ நீ. உன்னை சந்தித்த வினாடியிலிருந்து நான் நானா இல்லை. இப்போ ஒரு வார்த்தை சொல்லு. உன்னை நான் உன் அப்பா அம்மா சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிறேன். சொல்லு, நான் உன் அப்பா கிட்ட உன்னை பெண் கேட்கவா? சொல்லு சுமி, சொல்லு. அத்தியாயம் 29. சுமித்ரா உடைந்தாள். அவள் கையில் இருந்த பேக் நழுவியது. அவனை ஏற்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் விழிகளில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சுமி,
அவன் தாங்க மாட்டாமல் அவளை இழுத்து அணைத்தான். விலகாமல் அவன் மார்பில் முகம் புதைத்து விம்மிய சுமித்ராவின் நெஞ்சம் உருகியது. காதலில் மனம் கனத்தது. உன்னோடு ஒரு நாள் எனக்கு கிடைத்ததே பெரும் வரம். என் பெற்றவர்களிடம் வாய்த்திருந்து எப்படி நான் இதை சொல்வேன்? நீ கேட்கும் சொல் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதழ்களில் அது உதிக்காது. நான் என்ன செய்வேன்? என் காதலை எப்படி வாய்த்திருந்து சொல்வேன்? சொன்னால் தானா? ஹரிஹரன் முகம் அவள் கூந்தலில் புதைந்தது. என் மார்புல முகம் புதைச்சு நீ விடற கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் உன் காதலை எனக்கு சொல்லுதே. நீ வாய் திறந்து எதை சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? விரும்பாத ஆண்மகனோட விரல் நகம் கூட நீ தொடமாட்ட. இத்தனை கட்டுக்காவல் இருக்கிற இந்த வீட்டுல மாடி அறையில ஏன் அணைப்புல நீ நிக்கிற இந்த நிலை ஒண்ணு போதுமே. நீ என்னுடையவள்னு அது சொல்லுமே. ஐ லவ் யூ சுமி, ஐ லவ் யூ. சுமித்ரா விலக முயன்றாள். ஏன்? ஹரிஹரன் அதட்டினான். இது என் வீடு. இருக்கட்டும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஃபர்ஸ்ட் யூ டூ இட். என்னால் உன்னை என்னை விட்டு விலக அனுமதிக்க முடியாது. அவன் கரங்கள் அவளை இறுக்கின. வேணாம், விட்டுடுங்க. அவள் விலக முயற்சிக்காமல் பலகீனமாய் கூறினாள். அவன் கரங்கள் அவளை இருக்க விருப்பத்துடன் உடன்பட்டாள். ஹரிஹரன் சூழ்நிலையை மறந்தான். அவள் முகம் நிமிர்த்தி அவள் இதழோடு இதழ் பதித்தான். எவ்வளவு நேரம் தன்னிலை மறந்து அவர்கள் இருவரும் நின்றிருந்தார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. மாடிப்படியில் ஏதோ சத்தம் கேட்டது. தன் நிலைக்கு வந்தனர் அவர்கள் இருவரும். ஹரிஹரன் அவள் இதழ்களை விடுவித்தான். ஆனால் அவளை தன் அணைப்பிலிருந்து விடுவிக்காமல் மாடிப்படியை பார்த்தான். யாரோ வரும் அரவம் கேட்டது. வேறு வழியின்றி சுமித்ராவை விட்டுவிட்டு மொட்டை மாடிக்கு போய் நின்று கொண்டான். சுமித்ரா பதறி போய் மாடிப்படி அருகே ஓடினாள். எதிரே பரமன் வந்து கொண்டிருந்தான். சற்று முன் இவன் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? சுமித்ராவின் உடல் நடுங்கியது. அவன் முகம் பார்க்க முடியாமல் தலை குனிந்தாள் அவள். என்ன சுமித்ரா? பரமன் அவளை ஊடுருவி பார்த்தான். ஒன்றும் இல்லை மாமா. சரி போ. அவள் கீழே மடமடவென்று இறங்கி போய்விட்டாள். பரமன் மொட்டை மாடிக்கு வந்தான். காலை வெயிலில் வானத்தை பார்த்து கொண்டு ஹரிஹரன் நின்று கொண்டிருந்தான். வெயில நிற்காதீங்க, அப்புறம் என்ன போல கருத்துற போறீங்க. ஹரிஹரன் திரும்பி பரமனை பார்த்து சிரித்தான். நீங்க கருப்பா? உங்களை விட கருப்பு தானே. கருப்பு தான் அழகு. அப்படியே சொல்றீங்க? ஆமா, கண்ணனோட நிறம் கருப்பு தானே. அவன் தானே காதல் மன்னன், தெரியும் தானே உங்களுக்கு. வரிசை பற்கள் தெரிய சிரித்தான் ஹரிஹரன். பரமன் கூட சேர்ந்து சிரித்தான். ஹரிஹரனின் மனம் பாரம் குறைந்தது போல் லேசாய் இருந்தது. அது சுமித்ராவின் மனதில் தாம் இருக்கிறோம் என்று அறிந்து கொண்டதால் வந்த நிம்மதி. தாம் நேசித்த பெண் தன்னை நேசிக்கிறாள் என்பதை அறிந்ததால் வந்த சந்தோஷம். தன் மேலிருந்த காதலால் தான் தன் அணைப்பில் அவள் கட்டுண்டு நின்றாள் என்ற உல்லாசம். உலகெல்லாம் சுற்றி வியாபாரத்தில் தன் வெற்றி கொடியை நாட்டிய அந்த இளம் தொழிலதிபன் தான் எந்த வெற்றியிலும் இந்த அளவு பெருமை கொண்டதில்லை. ஒரு பெண்ணின் மனதை வென்றதில் அவ்வளவு மமதி கொண்டான். குளித்துவிட்டு ஹரிஹரன் வந்தபோது பரமன் மாடிகாலின் ஜன்னல் வழியே தெருவை விரித்து கொண்டிருந்தான். காலடி யோசை கேட்டு திரும்பியவன் சிரித்தான். குளிச்சிட்டீங்களா? வாங்க சாப்பிட போலாம். பரமனுடன் கீழே இறங்கி வந்தபோது முற்றத்தில் குழுமியிருந்தவர்களில் மத்தியில் சுமித்ராவை ஹரிஹரன் விழிகள் தேடின. அவர்கள் மத்தியில் அவள் இல்லை. ஹரிஹரனை கண்டதும் வீராசாமி குரல் கொடுத்தார். கனகா, தம்பி வந்துடுச்சு, இலைய போடு. வாங்க தம்பி. சமையல் அறையை ஒட்டிய வராண்டாவில் நீண்ட பந்திப்பாய் விரிக்கப்பட்டு அதன் முன்னால் வரிசையாய் இலைகள் போடப்பட்டிருந்தன. உட்காருங்க தம்பி. தரையிலையா? டைனிங் டேபிள் இல்லையா? ஹரிஹரன் தரையில் உட்கார்ந்ததில்லை. எப்படி உட்காருவது என்று தெரியாமல் விழித்தான். பரமன் கால் மடிக்கி சம்மணம் போட்டு அமர்ந்து காட்டினான். எப்படி உட்காருங்க சார். ஓகே ஓகே. சிரமப்பட்டு தரையில் அவன் கால் மடக்கி உட்கார்ந்து விட்டு மிகப்பெரிய சாதனை செய்தது போல் பரமனை பார்க்கையில் கிளிக் என்ற சிரிப்பு சத்தம் கேட்டது. அது சுமித்ராவின் சிரிப்பு. ஹரிஹரன் ஆவலுடன் சத்தம் வந்த திக்கில் பார்த்தான். சமையலறை ஜன்னலில் இருந்து பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் சுமித்ரா. ஹரிஹரனின் மனம் மலர்ந்தது. புருவங்களை உயர்த்தினான். அவள் சுட்டு விரலையும் பெருவிரலையும் இணைத்து பிரமாதம் என்ற முத்திரையை காட்டினாள். இளநகையுடன் இலையை பார்த்து சாப்பிட ஆரம்பித்தான் ஹரிஹரன்.
பச்சை பசேல் என்ற வாழை இலையில் இட்லிகள் போடப்பட்டு நீண்ட சதைப்பற்றுடன் இருந்த மீன்களை அள்ளி போட்டு மீன் குழம்பு ஊற்றப்பட்டது. ஹரிஹரன் சுவைத்து சாப்பிட்டான். கிராமத்து குழம்பின் காரமும் சுவையும் அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஃபென்டாஸ்டிக் ஆண்டி, இது என்ன மீன்? நாக்கை சப்பு கட்டி கொண்டு கேட்டான் அவன். கழுத்து மீன் தம்பி, நமக்கு அண்மாயில பிடிச்சது, கனகவள்ளி பெருமையுடன் கூறினாள். இட்லிக்கு மீன் குழம்பு வாட் ஆ காம்பினேஷன். இவனுக்கு நீளமான நாக்கு. சுமித்ரா ரசித்து சிரித்தாள். நீங்க கொடுத்து வச்சவர் பரமன். எதை வச்சு சொல்றீங்க? ஃப்ரெஷ் வெஜிடபிள், ஃப்ரெஷ் ஃபிஷ், காரமான சமையல். எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. நீங்க பொறாமப்படுறபடி நான் கொடுத்து வச்சவன் இல்லை. வாட்? ஒன்றும் இல்லை, வாங்க நம்ம ரைஸ் மில்லை சுற்றி காட்டுறேன். பரமனுடன் சேர்ந்து அவனது ரைஸ் மில், டென்ட், சினிமா கொட்டகைகளை பார்த்துவிட்டு மீண்டும் வீராசாமியின் வீட்டிற்கு மதிய உணவுக்கு வந்தனர். பாருடி, நாம் நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு ஆக்கி போட்டதுக்கு அன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சுதுக. இன்னைக்கோ எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாதவன் காரில் வந்து இறங்கினதும் காலையில் மீன் குழம்பு, மதியானம் கோழி குழம்புன்னு விருந்து தூள் பறக்குது. மல்லிகா செல்வியிடம் ஆற்றாமையுடன் புலம்பினாள். கிழவரு பலே கைகாரர் இருக்கா, நாம் அடக்கி வாசிக்கணும். இன்னைக்கு ராத்திரி பஞ்சாயத்து கூடுது, ஞாபகம் இருக்குதுல்ல? அதான் நெஞ்ச போட்டு வதக்குன்னு பிணையுதே. வந்தது வந்துடுச்சு. ஆனால் பஞ்சாயத்தில் நம்ம நிற்க வச்ச இந்த வீட்டு பெரிய மனுஷனை சும்மா விடக்கூடாது. நீ ஏண்டி ஆத்தா, நீ பாட்டுக்கு சொல்லிவிட்டு போயிடுவ. உன் புருஷன் உன்னை அப்போ வீட்டுக்கு போடின்னு தான் சொல்லுவார். என் புருஷன் குறவழியில் முடிச்சு கொன்னே போடுவார். நீ பயந்துட்டு கிடக்கத்தான் லாய்க்கு. அப்படியே இருந்துட்டு போகிறேன். நீ ஆளை விடுதாயி. உன்னை பார்த்து திட்டம் போட்டு நான் ஓஞ்சு போய் கிடக்கிறது போதும். இனியொரு அங்கநாட்டின ஆட என் உடம்புல தெம்புலதாயி. மல்லிகா அவசரமாய் அந்த இடத்தை விட்டு அகன்றாள். செல்வி ஆங்காரத்துடன் ஆலோசித்து கொண்டிருந்தாள். கை கழுவ ஹரிஹரன் வெளியே வர குரோதமாய் அவனை முறைத்தாள். இந்த மெட்ராஸ்காரன் வந்து தான் போட்டு கொடுத்துட்டான். மக கிடைச்ச சந்தோஷத்துல ஆத்தாக்காரியும் அப்பங்காரனும் சந்தோஷமா இருந்துச்சுங்க. சரி, கவலை விட்டதுன்னு இருக்கிற சமயத்துல இவனெல்லாம் ஏன் தலையில இடியை இறக்கிட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. செல்வி பல்லை கடித்து கொண்டாள். மாலையில் மல்லிகாவின் குடும்பமும் செல்வியின் குடும்பமும் வந்து இறங்கிவிட்டது. மச்சான், நான் பொம்பளை பிள்ளைகளை பெற்றவன் தான். நல்ல வார்த்தை சொல்லித்தான் உங்கள் வீட்டில் கட்டி கொடுத்தேன். இந்த நாசக்காரி ஊட்டையே நாசமாக்க துணிவான்னு நினைக்கல மச்சான். நீங்கள் பெரிய மனுஷன், உங்கள் வார்த்தையை மதிக்கிறேன். உங்கள் ஊர் பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்படுறேன். மல்லிகாவின் தந்தை துண்டை எடுத்து முகம் துடைத்து கொண்டு வீராசாமியின் முகம் பார்க்காமல் வேறு திசையில் பார்த்து கொண்டே கூறினார். பாதகத்தி, வாக்குப்பட்டு வந்த வீட்டில் வன்கொடுமை பண்ண துணிஞ்சிட்டியே. சித்தப்பா மகன் அவனுக்கு துணை போனியே. மாட்டிக்கிட்டதோ உன்னை வேலையாக காட்டி கொடுத்துட்டான் பாரு. உன் சித்தப்பன் குடும்பத்து சவகாசம் வேணான்னு நாங்களே ஒதுங்கி நிற்கிறோம். உனக்கு என்ன சொந்த வேண்டி கிடக்கு? மல்லிகாவின் தாய் அவள் கன்னத்தில் இடித்தாள். தங்கச்சி, இப்படி ஒரு காரியத்தை இவ செஞ்சது சத்தியமா எங்கள் குடும்பத்துக்கு தெரியாது. நாங்கள் தூண்டி விட்டு வாடனான்னு எங்களை தப்பா நினச்சிடாதம்மா. கனகவள்ளியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார் செல்வியின் தந்தை. அண்ணே, உங்கள் முன்னால் நிற்கக்கூட எங்களுக்கு யோக்கியதை இல்லாமல் செஞ்சுட்டா இந்த சிரிக்கி. நாங்கள் என்னத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கறது? செல்வியின் அன்னை முந்தானையில் வாய்ப்பொத்தி கொண்டாள். இரவு பஞ்சாயத்து கூடியது. பஞ்சாயத்து தலைவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். வீராசாமி, நீ சொல்லுப்பா. இந்த நிற்கிற என் மருமகளுக்கு சித்தப்ப மகனும் பெரியப்ப மகனும் என் மகளை தூக்கிட்டு போக பார்த்துருக்கானுங்க. தடுக்க போன என் மகனை 10 பேர் ஒன்று கூடி மண்டையில் அடித்து நடு ரோட்டில் போட்டிருக்கானுங்க. என் மகன் அத்தை ராத்திரியில் தப்பிச்சு ஓடி கரும்பு காட்டில் ஒளிஞ்சிருக்கா. இவனுக்கு துரத்திட்டு போய் தேடி இருக்கிறானுங்க. என் மகளை அவள் சிநேகிதி வீட்டில் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என் மக அவள் இருக்கிற இடத்த போனில் சொல்ல வந்தப்போ போனை ஒழிச்சு வச்சு என் மகனுகளோட செல்ஃபோனையும் ஆஃப் பண்ணி போட்டிருக்காளுங்க என் வீட்டு மருமகளுங்க. அவள் திரும்பி வந்து சொல்கிற வரைக்கும் அவள் எங்கே இருந்தான்னு எனக்கு தெரிய விடாமல் பண்ணிட்டாளுங்க இந்த 2 பொம்பளைகளும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பை இந்த பஞ்சாயத்து தான் எனக்கு சொல்லணும். பஞ்சாயத்தார் கார்மேகவண்ணனை பார்த்தார். நீ சொல்லுப்பா. ஐயா, நான் இவங்க மகளை ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதானுங்க. பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்டா எல்லாம் சரியாயிரான்னு ஆசைப்பட்டானுங்க. என் தங்கச்சி அவளோட நாத்தனார் காலையில் மதுரை பஸ்ஸுக்கு போகிறான்னு நைட்டே தகவல் சொல்லிருச்சு. நானும் அதே பஸ்ஸில் அடுத்த கிராமத்தில் ஏறினேங்க.
ஆனால் என்னால் அந்த பொண்ணுக்கு ஒரு கெடுதலும் இல்லைங்க. என்னையும் அடித்து போட்டுட்டு பறந்த அம்மனும் அவனோட ஆட்களும் சுமித்ராவை துரத்திட்டு போயிட்டாங்க. பஞ்சாயத்தின் விசாரணையை ஆர்வமாய் கவனித்துக் கொண்டிருந்தான் ஹரிஹரன். இப்படியும் ஒரு நீதிமன்றமா? வேடிக்கை பார்த்தவனுக்கு வியப்பு காத்திருந்தது. அதன் முடிவு அவனுக்கு சாதகமாய் அமையுமா, பாதகமாய் அமையுமா? அவனே மலைத்து விட்டான்.